ஹாய் வணக்கம், நான் ஜெயின். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் லைக் ஆதார், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் போன்ற ஆவணங்கள் இதில் வந்து அட்ரஸ் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இல்லை வேறு விதமான சேஞ்சஸ் எதுவும் பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஆவணத்திலையும் பண்ணுறது வந்து இஸ் அ டிடிஎஸ் ப்ராசஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆதாரில் பண்ணணும் அப்படின்னா, அதில் லிமிட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியும். சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணுறது வந்து ஆன்லைனில் பண்ண முடியும். சில விஷயங்கள் நேரடியாக ஆதார் போர்ட்டல் விசிட் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ இப்படி வந்து பண்ணுறதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு கூடிய விரைவில் வந்து ஒரு ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வர போகிறாங்க கவர்மெண்ட். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் சர்க்கிள்ஸ், வாட்ஸ்அப் குரூப்ஸில் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இன்றைக்கி தகவலுக்கு போகலாம். ஸோ டிஜிலாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. மேபி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு கூட இருப்பீங்க. ஸோ டிஜிலாக்கர் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு போர்ட்டல், அதாவது ஆன்லைன்லேயும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆப்பாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் லைக் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸ், பேன் கார்டு, இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ், எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், ஸோ எல்லா விதமான டிஜிட்டல் காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை சேவ் பண்ணி வைக்கிறது தான் டிஜிலாக்கர் ஆப். ஸோ இந்த ஆப் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பேப்பர் ஆப்ஸ் வந்து கேரி பண்ண வேணாம். எம்பரிவாகன் ஆப் மாதிரி தான். ஸோ வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஃபியூ மந்த்ஸ் அகோ வந்து அந்த விஷயமும் வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது ரோட்டில் வந்து சப்போஸ் நீங்கள் டிராஃபிக் போலீஸ்கிட்ட உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் காட்டணும், வெஹிக்கிளோட ஆர்சி காட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பராக கேரி பண்ண வேணாம். இந்த எம்பரிவாகன் ஒரு டிஜிலாக்கர் ஆப்ஸில் இருக்கக்கூடிய உங்களுடைய சர்டிஃபிகேட்டை, டாக்குமெண்ட்டை காட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. அது வந்து வெரி நல்ல விஷயந்தான். ஸோ ரோட்டில் ஆவணங்களை காட்டுறதா இருந்தாலும் சரி, எல்லா ஆவணங்களையும் ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுனாலும் சரி, இந்த மாதிரி டிஜிலாக்கர் ஆப் போன்ற ஆப்புகள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல். பட் நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம், எப்பயுமே ஆன்லைனில் நம்ம ஏதாவது ஒன்று செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் வந்து ஆத்தரைஸ்ட் ஆப்பாக இருந்தால் மட்டும் தான் அதில் அப்லோட் பண்ணணும். பிகாஸ் ஏதோ ஒரு ஆப்பில் போயிட்டு உங்களுடைய இந்த மாதிரி முக்கியமான ஆவணங்கள்லாம் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ டிஜிலாக்கர் அப்படிங்கும்போது இது வந்து ஆத்தரைஸ்ட் ஆப். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது இடத்துல போயிட்டு இது மாதிரி அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆவணங்களை யூஸ் பண்ணி நிறைய ஃப்ராட் விஷயங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. உங்கள் ஆவணங்கள் மிஸ்யூஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிச்சிக்க வேண்டிய விஷயம் அது. ஸோ ஆன்லைனில் ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிறனால அஜாக்கிரதையாக வந்து பண்ணிடக்கூடாது. ஸோ டிஜிலாக்கர் ஆப்பில் வந்து சப்போஸ் உங்களுடைய ஆவணங்களை நீங்கள் பதிவேற்றம் செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ அவங்க கொண்டு வர போகிற ஒரு முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா, ஸோ ஏதாவது ஒரு ஆவணத்தில் நீங்கள் அட்ரஸை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த அட்ரஸ் சேஞ்ச் வந்து எல்லா ஆவணத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வர போகிறாங்க. அது கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நம்ம மக்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இப்போது நீங்கள் ஆதாரில் வந்து ஒரு அட்ரஸ் இருக்குது, உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸில் வேறு ஒரு அட்ரஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் டிரைவிங் லைசன்ஸில் அட்ரஸ் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸை விசிட் பண்ணி நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து தான் உங்கள் டிரைவிங் லைசன்ஸில் உங்களுடைய அட்ரஸ் வந்து மாற்ற முடியும். அப்படியே மாற்றினீங்க அப்படின்னாலும் அந்த ஒரு ஆவணத்தில் மட்டும் தான் உங்களுடைய அட்ரஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். ஆதாரில், பேனில் மாற்றணும் அப்படின்னா அந்தந்த தனித்தனியாக அந்தந்த ஆஃபீஸஸை நீங்கள் விசிட் பண்ணி மாற்றணும். பாஸ்போர்ட்டில் மாற்றணும் அப்படின்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் விசிட் பண்ணணும். ஸோ இப்படி ஒவ்வொரு ஆவணத்திலையும் மாற்றுறதுக்கு ஒவ்வொரு ஆஃபீஸை விசிட் பண்ணணும். ஸோ இப்படி வந்து தேவையில்லாமல் மக்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதை வேஸ்ட் பண்ணுறதை வந்து தடுக்கிறதுக்காக, ப்ளஸ் அவங்களுடைய ஆஃபீஸ் நிர்வாகத்தை ஈஸியாக்கிக்கிறதுக்காகவும் வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து கொண்டு வர போகிறாங்க ஃபீச்சர். ஸோ அந்த ஃபெசிலிட்டி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஆதாரில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய அட்ரஸை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா டிஜிலாக்கரில் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கிற உங்களுடைய மற்ற ஆவணங்களான பேன் கார்டு, வந்து ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மற்ற ஆவணங்கள்லையும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து ஆதாரில் எப்படி ஒரு ஆவணத்தில் மாற்றின அட்ரஸ் வந்து மற்ற ஆவணங்களையும் அப்டேட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது அதை கொண்டு வரதுக்கு. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மினிஸ்ட்ரி. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரிகிட்ட பேசினா தான் அவங்களுக்கும் யூஐடிஏக்கும் ஒரு அக்ரிமெண்ட் வந்தால் தான் வந்து உதாரணத்துக்கு ஆதார்லையும் டிரைவிங் லைசன்ஸ்லையும் நீங்கள் வந்து இதை சின்க்ரனைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் வந்து அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்க. இது எவ்வளோ சீக்கிரம் வந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது இப்போ தகவல் நமக்கு இல்லை. பட் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டு ஸ்டார்ட் வித் அவங்க வந்து மோஸ்ட்லி அவங்க சொல்கிறது வந்து டிரைவிங் லைசன்ஸ், ஸோ ஆதார் அண்ட் டிரைவிங் லைசன்ஸ் சீக்கிரத்தில் இணைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இணைக்கப்படும் அப்படின்னா என்ன மெயின் பண்ணுறேன் அப்படின்னா சின்க்ரோனைஸ் பண்ணப்படும். ஸோ டிஜிலாக்கர் ஆப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் ஈஸியாக சின்க்ரோனைஸ் ஆகிடும். ஸோ அதனால் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபீச்சர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஹாப்பியாக இல்லை அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்காங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆஸ் ஆஃப் நவ் நம்மக்கிட்ட நிறைய தகவல் கிடையாது.
இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இத பத்தின அதிகாரப்பூர்வமா வேறு ஏதாவது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் சர்க்கிள், வாட்ஸ்அப் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.